வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ் பிராட் நடித்து 2014 ரிலீஸ் ஆன கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பீட்டர் குவில் வந்து மொராக் அப்படிங்கிற ஒரு பிளானட்டுக்கு போவார். அந்த பிளானட்டில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு ஒன்று இருக்கும். அந்த எலும்பு கூடுடைய தலை வந்து ஹார்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீஷஸோட பேர் வந்து கார்பினைட்ஸ். தோரில் 9 ரெல்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 9 ரெல்ம்ஸ்லையும் சேராத ஒரு ஸ்பீஷியஸ் தான் கார்பினைட்ஸ். ஆனால் இந்த கார்பினைட்ஸையும் ஹிம்டால் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கார்பினைட்ஸோடைய ரெஃபரன்ஸை தான் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. பீட்டர் குவில்லை பிடிக்கிறதுக்கு கோரத் வருவார். கோரத் கூட வந்தவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்காரியன்ஸ். தோர் ராக்னராக் படத்தில் தோர் வந்து சக்கார் அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் மாட்டிப்பார். அந்த சக்கார் அப்படிங்கிற அந்த பிளானட்டை சேர்ந்தவங்க தான் இந்த சக்காரியன்ஸ். படத்தில் யாண்டுவை ஒரு கிரியா தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரை ஒரு செகண்ட் வில்லனாக தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாண்டுவோடைய நேட்டிவ் வந்து செஞ்சுரி 4 அண்ட் இவர் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோடைய ஓல்டு மெம்பர். ஸோ இவருடைய சூட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோடைய பழைய சிம்பிள் வந்து இருக்கும். காமிக்ஸில் யாண்டு வந்து ஒரு வில் மூலிமா அம்பை விட்டு அந்த அம்பை விசில் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுவார். ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அம்பை இவருடைய விசில் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பீட்டர் குவில்லும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பவர் ஸ்டோனை தி கலெக்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக அவங்க இடத்துக்கு போவாங்க. அங்கே ஒரு ஷாட்டில் கரீனாக்கு பின்னாடி இருக்கிற ஷோகேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கும். இந்த ஸ்பீஷியஸை சார்ந்த ஒன்று தான் தோர் டார்க் வேர்ல்டு படத்தில் வில்லனாக வரும். தி கலெக்டரோடைய இடத்துல காஸ்மோ டாக் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டாக் வந்து டாக் லைக்காக்கான ரெஃபரன்ஸ். ஸோ லைக்கா அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் டாக் தான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. இந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த படத்தில் காஸ்மோ டாக் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ காஸ்மோ டாகுமே வந்து ஒரு ரஷ்யன் டாக் தான். இந்த விஷயத்தை காமிக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தி கலெக்டரோடைய இடத்துல ராக்கெட் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஷாட்ல ராக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஷோகேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷியஸ் ஒன்று இருக்கும். இந்த ஸ்பீஷியஸோடைய பேர் வந்து சிட்டாரி. இந்த ஸ்பீஷியஸ் தான் அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தானோஸோடைய சோல்ஜர்ஸா வருவாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி லோகோவோடைய சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். இந்த சிம்பிள் வந்து இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்துல வர நோவா காப்ஸோடைய சிம்பிள் மாதிரியே இருக்கும். பழைய காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி லோகோவில் இந்த நோவா காப் சிம்பிள் வந்து இருக்காது. பட் அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் வில்லன் தான் வந்து பீட்டர் குவில்க்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி டைட்டில் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பீட்டர் குவில்லும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஆவாங்க. பீட்டர் குவில்லும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஆனதுக்கு அப்புறமும் நோவா காப்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால கூட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி லோகோவில் நோவா காப்ஸோடைய சிம்பிளை வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் பீட்டர் குவில்லோடைய ஸ்பேஸ்ஷிப் பேர் வந்து மிலானோ. ஸோ மிலானோ அப்படிங்கிற இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிசா மிலானோ அப்படிங்கிற அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் வந்து பீட்டர் குவில்லோடைய க்ரஷ். ஸோ அதனால தான் பீட்டர் வந்து மிலானோ அப்படிங்கிற இந்த நேமை அவருடைய ஸ்பேஸ்ஷிப்புக்கு கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் யாண்டு கூட ஒருத்தர் வருவார். அவருடைய பேர் வந்து கிராக்லின். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்தோடைய டைரக்டர் ஜேம்ஸ் கன்னோடைய பிரதர். படத்தோடைய எண்டில் தி கலெக்டரோடைய பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் நடந்து அங்கிருந்து ஒரு டக் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த டக் வந்து காமிக்ஸில் ஹாவர்ட் தி டக்கான ரெஃபரன்ஸ். இந்த படத்தில் சாங்சுரி அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் தானோஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸோடைய ஸ்டார்ஷிப்போடைய பேருமே வந்து சாங்சுரி தான். ஒரு சீனில் ரோனன் பவர் ஸ்டோனை அவருடைய வெப்பன் கூட அட்டாச் பண்ணி அந்த வெப்பனை அவர் யூஸ் பண்ணும்போது பவர் ஸ்டோனுடைய பவர் வந்து அந்த வெப்பன்லேருந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீனுக்கான ஃபோர் ஷேடோ வந்து படத்தில் முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கலெக்டர் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி விஷுவலாக பீட்டர் குவில்க்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த விஷுவலை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் ஒன்று இருக்கும். அந்த கிரியேச்சர் கையில் இருக்கிற ஸ்டிக்கில் தான் பவர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த கிரியேச்சர் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது பவர் வந்து அந்த ஸ்டிக்லேருந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பீட்டர் குவில் வந்து ஒரு சவுண்ட் பாக்ஸ் வச்சிருப்பாரு. ஒரு ஷாட்டில் அந்த சவுண்ட் பாக்ஸை காட்டும் போது அது பக்கத்தில் சின்னதாக ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த பொம்மை வந்து காமிக்ஸில் பிப் அப்படிங்கிற கேரக்டருக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஸோ காமிக்ஸில் பிப் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோடைய மெம்பர். இந்த படம் ஃபுல்லாக பீட்டர் குவில் வந்து ஆசம் மிக்ஸ் வால்யூம் 1 அப்படிங்கிற அந்த கேசட்டை தான் ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பீட்டரோடைய அம்மா சாவறதுக்கு முன்னாடி பீட்டருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து படத்தோடைய எண்டில் தான் வந்து அவர் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் மிக்ஸ் வால்யூம் 2 அப்படிங்கிற அந்த கேசட் இருக்கும். அந்த கேசட்டை பீட்டர் குவில் வந்து அவருடைய சவுண்ட் பாக்ஸில் ப்ளே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து சிம்பாலிக்காக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே தான் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.